கொத்து பரோட்டா போடுவாங்க பாருங்க, செம்ம கொத்தி கொத்தி விட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம சவுண்டா ஹோட்டலையே ஆக்கி விட்டுற அளவுக்கு இந்த கொத்து பரோட்டா ஆர்டரு இப்பெல்லாம் யாரு கொடுத்துட்டு இருக்கா யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர்களால் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யப்படுறது தான் இந்த கொத்து பரோட்டா. ஏங்க ஆனியன் போடுறாங்க, தக்காளி நசுக்கி விடுறாங்க, மசாலா போடுறாங்க, சால்னா போடுறாங்க, முட்டை போடுறாங்க. ஆனால் இவங்க செஞ்சால் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்குது இல்லையா? ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டாக்கள் மதுரை பக்கமாக தான் அதிகமாக ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாக பார்க்க போனால் எல்லா இடங்களையுமே கொத்து பரோட்டா லவர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்ததுனால நாங்கள் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். 2 ப்ராசஸும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் இதுக்கு டைம் ஆகிறது கூட அதுக்கு இல்லை, 2-3 நிமிஷத்துலேயே போட்டு கொடுத்துறாங்க ஃப்ரைட் ரைஸு. இதனால் நீங்கள் கொத்து பரோட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஊர்களில் இன்னமும் கொத்து பரோட்டாக்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எங்கள் ஊர்களில் இன்றைக்கி பேன் ஆன மாதிரி கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு, தோசையும் ஆம்லேட் மட்டுமே போட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் கூட இந்த சவுண்டை கேட்டதும் இல்லை, கொத்து பரோட்டாவும் ட்ரை பண்ணதும் இல்லை. இதுக்கப்புறம் பார்க்கலாம்.